தயவு செஞ்சு இந்த நாயை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுங்க. ஒரே எரிச்ச மயிராக இருக்குது. டெய்லி இந்த ஆள் பண்ணுறத பார்த்தா நம்மளுக்குள்ள பயங்கர கோவம் தான் வருது. நேற்று ஏடான்னா சும்மா இருந்த கனியை வம்புக்குன்னு வீம்புக்கு இழுத்து நேற்று பார்த்தீங்கன்னா அன்பு கேங் கூட வந்து பகிச்சிக்கினாரு. சும்மாவே அன்பு கேங் வந்து ஆடுன்னு ஆடுவாங்க. இன்னும் சொல்லவா வேணும், இன்றைக்கி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்படி என்னடா சம்பவம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யார் சும்மா சுற்றினு திரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகை வந்து கொடுக்க சொல்லி வினோத்துக்கிட்டேயும் நம்ம ரம்யாக்கிட்டேயும் கொடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வினோத் ரம்யா 2 பேரும் சேர்ந்து விஜே பாரு அண்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த உடனே நீங்களே அப்படி தான் சுற்றின்னு தெரியுங்கன்னா நீங்கள் எங்களையும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் ரம்யா ஜோக்கிட்ட சண்டை போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பு, ஒரு சலசலப்பு ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திவாகர் சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தையை வந்து விட்டார். தராதானம் தெரியாமல் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவ்வளோதான் பார்த்துங்க. சும்மாவே வந்து ஆடுவாங்க. சலங்கை வேறு கட்டி விட்டாங்க. சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் பார்க்கணுமே நம்ம சபரி திப்புன்னு உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து புடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலனை பார்த்தீங்கன்னா வந்து புடிஞ்சிருக்கிறாப்புல. என்னடா இவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் வரான். சபரி ஒரு கட்டத்தில் சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தான். கமருத்தீனுக்கும் நம்ம திவாகருக்கும் சண்டை வரும்போது ரெட் கார்டு கொடுக்கலாம், நீ உன்னை அடித்தானா கூட ரெட் கார்டு கொடுத்து அவனை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத திவாகரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னடா இன்றைக்கி வந்து திடீர்னு இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. கதையில் நடந்த ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, நேற்று நடந்த சண்டையில் தான் இந்த ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. நேற்று நடந்த சண்டை வினோத்துக்கும் திவாகருக்கும் சண்டை போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் திவாகருக்கு இடையில சண்டை போயிடுச்சு. இப்படி போயின்னு பார்த்தா இடையில சம்மந்தமே இல்லாமல் கனியை பிடிச்சி நம்மளால் வந்து இழுத்து விட்ருவான். யார் நம்ம வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து விட்ருவான். அந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சுல்ல, ஸோ அந்த பஞ்சாயத்தில் தான் சொல்கிறேன். ஸோ அந்த கனியை வந்து அவன் தேவையில்லாமல் இழுத்து விட்டதுனால நேற்றே வந்து அன்பு கேங் எல்லாருமே வந்து சுற்றி வளைச்சி திவாகரை போட்டுடலான்னு வந்து முடிவு பண்ணாங்க. நேற்று போடலான்னு முடிவு பண்ணது டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து போடுறதுக்கு முடிவு எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. திவாகரை இந்த வாரம் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினாங்க அப்படின்னா இல்லை, அந்த ஆள் வந்து எப்போ வந்தாலும் கெட்ட பேரோட தான் வருவார். வந்த ஃபஸ்ட்டு வாரத்தோடு வெளியில் வந்திருந்தாருன்னா சந்தோஷமாக வெளியில் போயிருங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இருந்தது. அப்புறாணிட்டா இவனை போட்டு இவங்க எல்லாரும் போட்டு இந்தாட்டி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஆள் பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்து கடுப்பானாமல் இவன் வெளியில் வந்தால் போதுண்டா எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து டென்ஷன் மயிராகுது. ஓனா போதும் கேமராவுக்கு முன்னாடி போயிட்டு கேமராவையே வந்து காரி துப்பின்னு தெரியலாம். இந்த ஆள் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது எனக்கு தெரியல. நான் அன்பு கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணத்தில் வந்து பேசலை. என்ன அப்படின்னா இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பு கேங் எவ்வளோ பரவாயில்லடா, இவன் சரியான சொனத்தாயிடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாட்டர்மேன் பண்ணுறதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நன்றிகள்.